வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஷீர் குருமா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஷீர் குருமா. இது சேமியா பாயசம் தான். நம்ம நார்மலாக செய்கிற சேமியா பாயசத்துலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இது ஒரு ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக சேர்க்குற பாயசம் செய்கிற பாயசத்தில் விட இதில் பால் அதிகமாக சேர்ப்போம், நெய் தாராளமாக சேர்ப்போம், பேரிச்சம்பழம் சேர்ப்போம். முக்கியமாக இந்த சேமியா இந்த மாதிரி நூல் மாதிரி மெல்லுசாக இருக்கும். நான் அந்த பாக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நான் வாங்கினதை உங்களுக்கு அந்த பாக்கெட்டை காமிக்கிறேன். இது சேவியன் அப்படின்னு போட்டிருக்கு, ப்ரீமியம் ரோஸ்டட் வெர்மிசலின்னு போட்டிருக்கு. ஒரு 60 கிராம் இருக்குது. வெயிட்டில் பார்த்திங்கன்னா 60 கிராம். நம்ம கப்லேன்னு எடுத்தோன்னா நல்லா ஒரு தாராளமாக ஒரு கப் இருக்கும். இப்போ அது தவிர நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறது பாருங்கள். முந்திரி பருப்பு, பாதாம் நல்லா துருவி வச்சுருக்கிறேன், கிஸ்மிஸ் பழம், முக்கியமானது பேரிச்சம்பழம். குர்மா அப்படின்னா அந்த பெர்ஷியன் லாங்குவேஜில் பேரிச்சம்பழம்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சேர்க்குறது முக்கியமாக பேரிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். சுகர் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏலக்காய் பொடி, நெய் எடுத்து வச்சுருக்கிறேன், பாலும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். பால் திக்கான பால். இப்போ முதல்ல அடுப்பில் பாலை வச்சிடலாம். அடுப்பில் பால் நல்ல 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இது திக்கான பால். ஏன்னா இந்த பால் நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டினா ரொம்ப கெட்டியாக முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இதை இந்த ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் அடியில் பிடிக்காது. ஒரு அடுப்பில் பால் சிம்மில் வச்சுருக்கிறேன். மீன்வெயில் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கிஸ்மிஸ் பழத்தை அதில் முதல்ல போட்டு வறுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பூரிச்சு வரும். நல்லா பூரிச்சு வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்தது பேரிச்சம்பழத்தை வறுத்துடலாம். அந்த நெய்யிலே திரும்ப கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். சாதாரணமாக நம்ம சேமியா பாயசம் செய்கிறப்போ இவ்வளோ நெய் ஊற்ற மாட்டோம். பட் இந்த ஷீர் குருமாவுக்கு நெய் கொஞ்சம் தாராளமாக தேவை. ஸோ அதில் வறுக்கிறப்போ அந்த நெய் காஞ்சி அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் இது இப்போ வறுப்பட்ட உடனே நல்லா தனித்தனியாக வறுப்பட்டுருச்சு பாருங்கள். பாதாம் நல்லா துருவி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் போட்டு கிளறி விட்டுட்டு, என்கிட்ட இருக்கிற முந்திரி பருப்பு அன்சால்ட்டட் ரோஸ்டட், அதனால் அதையும் போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடறேன். பால் நல்லா கொதித்து கொஞ்சம் குறைவாக, அதாவது நல்லா கொஞ்சம் வற்றி இருக்குது, ரொம்ப வற்றணுங்கிறதுல. ஏற்கனவே இது கெட்டிப்பால் தான் வாங்கியிருக்கிறேன், திக்கான பால். இப்போ இந்த சேமியாவை இதில் போட்டுறேன். நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுறேன். இது ஏற்கனவே வறுத்ததுங்கிறதுனால நான் வறுக்கலை. அப்படி வறுக்காத சேவியன் அது வாங்கினீங்கன்னா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா சேமியா நல்லா வெந்துடும். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சுகர் இதில் சேர்த்துடலாம். இப்படி தூணாப்பில் சேர்த்துடலாம். நிறைய பேர் இது வேரியேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுகர் சேர்க்காம கண்டென்ஸ்டு மில்க் அது சேர்க்குறாங்க. அதுவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறதுனால சுகர் தான் சேர்த்துருக்குறேன். இந்த சுகர் இதுக்கு இவ்வளோ போதும். இன்னும் கூட குறைவாக சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். இனிப்பு கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கணுங்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன்வெயில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். அந்த சுகரும் சேர்ந்து கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்துடலாம். இதில் நல்லா தாராளமாக போட்டால் தான் இதில் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நெய் நல்லா நிறைய ஊற்றி வறுத்துருக்குறோம். இன்னும் மற்ற நட்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா அதுவும் சேர்க்கலாம். இது பிஸ்தா அந்த மாதிரியும் கூட சேர்க்கலாம். என்கிட்ட அவைலபிளாக எது இருந்ததோ அதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன்.
நீங்கள் வால்நட் பிஸ்தா அதெல்லாம் கூட சேர்க்கலாம். இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுடலாம். போட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து இப்போ பரிமாறிடலாம். சுவையான ஷீர் குர்மா தயாராகிடுச்சு. இது இனிப்பு வகை பாயச வகையை சேர்ந்தது. இது செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.